இப்ப பாஸ்கரா முறை, கேபி பாஸ்கரா முறை அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு அடிப்படை பேசிக் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த அடிப்படை பேசிக்க நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே அந்த கலையை கற்றுக்கொள்வது மிக மிக எளிமை. அது மாதிரி நீங்க புரிஞ்சுக்கங்க. பாரம்பரிய முறையில, திருக்கணித முறையில அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ராசி கட்டத்தை போட்டு நவாம்சம் போட்டு 108 பாதங்களை வச்சு அவங்க பலாபலம் சொல்றாங்க. இந்த பலாபலம் சொல்லும் பொழுது பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க முழுக்க முழுக்க கிரக காரகத்தை அவங்க முக்கியத்துவம் கொடுத்து இருப்பாங்க. நான் திரும்பவும் சொல்றேன், பல ஆடியோல வீடியோல சொல்லியிருக்கிறேன், எந்த ஒரு கலையும் உயர்ந்ததும் அல்ல தாழ்ந்ததும் அல்ல, அவரவர்களுடைய எண்ணத்துக்கு தக்கவாறு தான் அந்த கலைகள் வேறுபடுது, அவ்வளவுதான். நான் எந்த கலையும் சாகுற வரைக்கும் நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் பார்த்த அளவுக்கு சாதாரணமா ஒரு சிறு விஷயத்த கூட பலாபலம் பெருசா வெடிச்சு வரும் பொழுது எந்த ஒரு கலையுமே நான் குறை சொல்லி பழகினதுல குறை சொல்லவும் மாட்டேன். இப்ப உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த பாஸ்கரா முறை அப்படிங்கிறது என்ன எப்படி கவர்ந்தது அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன். இந்த பாஸ்கரா முறையில பாத்தீங்கன்னா அவர் என்ன செய்யறாரு, பாவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு, பாவகாரகத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஒண்ணு, பாவ புத்திக்குள்ள அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தசை புத்தி அந்தரம் பிரியும் போது அந்த பாவ புத்திக்குள்ள அவர் என்ன செய்யறாரு, மைய புள்ளிகள் மாறுறத அவர் பாக்குறாரு. பார்த்துட்டு அவர் என்ன செய்யறாருன்னா 8 சூத்திரங்களை அவர் கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த 8 சூத்திரங்களை அவர் கண்டுபிடிச்சிட்டு அடுத்து அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, பாவ முனை உள்தொடர்புகள் ரகசியங்கள் அப்படிங்கிற புக்ஸ் அவர் நிறைய போட்டிருக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உள் விளைவு வெளி விளைவு அப்படிங்கிறது 2 விஷயத்த அவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி லக்கணம் சார்ந்தது லக்கணம் சாராதது அப்படிங்கிறதையும் அவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இப்ப நம்ம ஜாதகம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இவர் சொல்லப்பட்ட அந்த உள் விளைவு வெளி விளைவை வச்சு நம்ம பார்க்கும்போது பலாபலன்ல நம்ம 100% பாத்தீங்கன்னா வெற்றி அடையலாம். இதுல பலன் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பலாபலன் அனைவருக்குமே வருங்க. இந்த அனைவருக்கும் வரும் அப்படின்னா அவர் சொல்லப்பட்ட விஷயங்களை நீங்க எந்த அளவுக்கு உள்வாங்கி அதை நீங்க கிரகிச்சு பாக்குறீங்களோ நிச்சயம் நீங்க பலாபலன்ல கில்லாடி. இந்த பலாபலன் பாத்தீங்கன்னா எடுக்கக்கூடிய முறைகளை நீங்க கரெக்டா கையாண்டு பாத்தீங்கன்னா அது நடக்கிறது தெரியும். ஒண்ணு, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேள்வி ஒருவரை சார்ந்ததா அல்லது இருவரை சார்ந்ததா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம பலன் சொல்ல கத்துக்கணும். இப்ப உதாரணம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப சில பாவகங்களை சில பேர் என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா, அவர் சொல்லப்பட்ட ரூலை படிச்சுட்டு அத சூழலுக்கு தக்கவாரோ அல்லது அது எப்படி சொல்லணும்னு தெரியாம சிஸ்டம் ஃபெயிலியர் அப்படின்ட்டு போயிடுறாங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இப்ப மேச லக்னம், இப்ப 7ஆம் வீடு இருக்கு. இப்ப 7ஆம் வீடு இருக்கு அப்படின்னா அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, 7ஆம் பாவ புத்திநாதன் என்ற நட்சத்திரம் 6-9 காட்டினார். இப்ப 7ஆம் பாவ புத்திநாதன் என்ற நட்சத்திரம் 6-9 காட்டினால் என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரெக்டா முதல் திருமணம் கட்டாயி 2வது திருமணம் நடக்கும் அப்படிங்கறத அவர் சொல்லியிருப்பாரு. இந்த இடத்துல அவர் பொது விதியா தான் கொடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி அந்த பாவ புத்திக்குள்ள சகலமும் இருக்குங்க. அதை எடுக்கும் விதங்கள் உங்களுக்கு தான் தெரியாம இருக்கும். அதை கரெக்டா கணிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது அந்த ஜாதகத்துல எப்படி பலாபலன் பார்க்கணுங்கிறது தாங்க ரகசியமே அடங்கியிருக்கு. அந்த பலாபலனை கரெக்டா கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்ப இது ஒரு சின்ன ஒரு விளக்கம் உங்களுக்கு நான் தர்றேன். இப்ப இந்த ஜாதகத்துடைய கணக்கு பிரகாரம் அவர் சொன்னது போல நான் ஒரு ஜாதகத்தை பார்த்து என்ன செய்வேன் அப்படின்னா, உங்களுக்கு முதல் திருமணம் கட்டாகி 2வது திருமணம் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவங்க ஆமா அப்படிம்பாங்க. அதே மாதிரி இன்னொரு ஜாதகம் வரும். அந்த ஜாதகத்துல சொல்லுவேன், உங்களுக்கு டைவர்ஸ் எல்லாம் ஆகாது, உங்களுக்கு 2வது குழந்தை பிறந்து இறக்கும் சொல்லுவேன். கரெக்டா இருக்கும். அப்ப இந்த இடத்துல எங்களுக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தாங்க பலாபலம் கத்துக்கிறது. அந்த பலாபலம் கத்துக்கும் போது பாத்தீங்கன்னா கரெக்டா துல்லிதமா நம்மளால சொல்ல முடியும். வேறுபடுத்தி பார்க்க தெரியாம தான் நம்ம குழம்பிக்கிட்டு இருக்கிறோம்.
அந்த வேறுபடுத்தி பார்க்கும்போதுதான் அதோடைய விட தெரியும். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 வேலையுமே நடக்கும். இப்ப சொல்ல தெரியாத அன்பர்கள் நிறைய பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு டைவர்ஸ் ஆயிருக்கணுமே, உடனே அவர் இல்லை அப்படின்றாரு. இவங்க சடனா என்ன செஞ்சுறாங்க அப்படின்னா, கேபி சிஸ்டம் ஃபெயிலியர் அப்படின்னு போயிடுறாங்க. பார்க்க தெரியாம நீங்க கேட்கறீங்களே, அவங்க கிட்ட இன்னொரு கேள்வி நீங்க கேட்கணும். எப்படி கேட்கணும்னா, 5ஆம் பாவம் முதல் குழந்தை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 7ஆம் பாவகம் 2வது குழந்தைங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 9ஆம் பாவகம் 3வது குழந்தை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 7ஆம் பாவம் வந்து பாத்தீங்கன்னாக்க 6, 9 தொடர்பு பெற்றதுனால இங்க 2வது குழந்தை அபாசனாச்சான்னு கேட்டா ஆமானாங்கன்னா, அந்த 7ஆம் பாவம் இயங்கும். ஆனா அது எப்படி இயங்கி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தை வடிவத்துல இயங்கி போயிடுச்சு. அப்ப அந்த குழந்தை வடிவத்துல இயங்கி போகுதே, அது எப்படிங்கிறத அங்கதான் ட்ரிக் இருக்கு, அங்கதான் பலாபலம் சொல்லித்தரப்படுது. அப்ப பலாபலம் வந்து நீங்க லைவா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது அழகா புரியும். ஒண்ணு, இங்க 9ஆம் பாவத்துக்குள்ள பாத்தீங்கன்னா 3வது குழந்தை இருக்கும். இப்ப 9ஆம் பாவம் 3வது குழந்தை இருக்கு அப்படின்னா, அந்த 9வது பாவத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 9ஆம் பாவத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு இருக்கு. 9வது பாவத்துக்குள்ள 3வது குழந்தை இருக்கு. 9வது பாவத்துக்குள்ள தந்தை இருக்கிறார். அப்ப இந்த ஜாதகத்துடைய கணக்கு பிரகாரம் எடுத்து பார்த்தோம்னா, இந்த 9ஆம் பாவகம் நம்ம அப்பா அப்படின்னு எடுத்துக்கிட்டு இருப்போம். ஆனா இந்த 9ஆம் பாவகம் வந்து பாத்தீங்கன்னாக்க 3வது ஒரு குழந்தை இருக்குங்கிறதுவே நம்ம மறந்துருப்போம். இப்ப 9ஆம் பாவ புத்திநாதன் 4, 8 தொடர்பு கொண்டா, 9ஆம் பாவ புத்திநாதன் என்ற நட்சத்திரம் 4, 8 தொடர்பு கொண்டா, இந்த 9ஆம் வீட்டுக்கு பாத்தீங்கன்னா 8, 12 வரும். அப்ப 8, 12 வரும். இந்த இடத்துல நீங்க டக்குன்னு என்ன பண்ணிடுறீங்க, அப்பாவுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சா அப்படின்னு கேக்குறீங்க. உடனே அவங்க என்ன சொல்றாங்க, அப்பா நல்லா தானே இருக்காரு, அப்பாவுக்குள்ள ஒரு பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம், என்ன இந்த இடத்துல கரெக்டா பேசலையா அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு நம்ம ஆளாகும். ஆனா 3வது குழந்தை அந்த இடத்துல இருக்குங்கிறதுவே நம்ம மறந்துடுவோம். அப்ப 3வது குழந்தை அபாசனாச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமான்னு சொன்னாங்கன்னா, அந்த பாவகம் எங்க போய் வேலை செய்யுங்கிறது உங்களுக்கு தெரியுதுங்களா? அதே போல ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கத்துக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா, ஒரே ரூல்ல ஒரே மாதிரி முதல்ல வந்து நிக்கவே கூடாதுங்க. உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா, அடுத்த ஒரு இது போட்டு காட்டுறேன் பாருங்க. இப்ப 5, 8 இந்த 5, 8 அப்படிங்கும் போது லக்கணத்துக்கு 5, 8 இந்த 5ஆம் வீட்டுக்கு 8 வந்து 4ஆ வருங்க. அப்ப 5ஆம் வீட்டுக்கு 8 4ஆ வருது அப்படின்னா, இவர் சூத்திர ஃபார்முலாவில என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காரியம் நடந்துகிட்டு இருக்கும் போதே அது பாதியே கட்டாயிரும் சொல்லுவாரு 4ஆம் பாவம். இப்ப 5, 8 தொடர்பு பெற்று இந்த இடத்துல இருக்கு, இந்த இடம் காதல் கட்டாயிரும் அப்படின்னு எடுத்தோடனே சொன்னோம்னா நம்ம தான் முதல் முட்டாள். ஏன்னா ஒரு ஜாதகத்தை நம்ம அலசி ஆராயும் போது ஒருவரை சார்ந்ததா இருவரை சார்ந்ததா அப்படிங்கறத நம்ம முதல்ல கவனிக்கணும். இப்ப பாருங்க, 7ஆம் பாவம் அப்படிங்கிறது எதிர்ப்பாளர். அப்ப 7ஆம் பாவம் எதிர்ப்பாளர் அப்படின்னா 7ஆம் வீட்டுக்கு எத்தனையா வருதுன்னு பாருங்க, 2ஆவும் 11ஆவும் வரும். அப்ப இவருக்குத்தான் அந்த காதல் முழுமையடையாம சிக்கலை கொண்டு போய்கிட்டு இருக்கு. அப்ப இவருக்குத்தான் காதலை அடையாம சிக்கல் அனுபவிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே 7ஆம் பாவகம், அதாவது இவரை காதலிக்கக்கூடிய பெண்ணு 7ஆம் பாவகம் அது 2, 11 வர்றதுனால அவங்க வீட்டுல பேசி பிடிவாதம் பண்ணினாங்கன்னா காதல் திருமணம் கைகூடிருங்க. இது ஒரு ஜாதகம் 2 ஜாதகம் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 1000 ஜாதகத்துக்கு மேல என்கிட்ட இருக்கு. அப்ப ஒரு பலாபலன் அவரு சொல்லப்பட்ட விதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 5, 8 தொடர்பு கொள்ளும் பொழுது காதல் கட்டாயிரம் யாருக்கு, அங்கதான் விஷயமே இருக்கு. அப்ப நம்ம எல்லா விஷயங்களையும் முதல்ல வந்து பகுத்து பார்க்க கத்துக்கணும். சிஸ்டம் மிக அற்புதமான சிஸ்டங்க. இல்லாட்டி இந்த சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு நான் முன்னுக்கு வந்திருக்க முடியாது, என்கிட்ட படிச்சிருக்கிற மாணவர்கள் வந்து சிறப்பா வளர்ந்திருக்க முடியாது. அப்ப அது எப்படி பங்கன் ஆகுதுங்கிறத உங்களுக்கு முறைய கத்து கொடுத்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிடும். அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப இந்த இடத்துல காதல் வந்து கைகூடுது அப்படின்னு எடுக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, 6, 7 தொடர்பு. இப்ப 6ஆம் பாவ புத்திநாதன் என்ற நட்சத்திரம் 7 காட்டிட்டான். இப்ப 6ஆம் பாவ புத்திநாதன் என்ற நட்சத்திரம் 7 காட்டிட்டான் அப்படின்னா, இப்ப நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, 6ஆம் பாவம் தான் இயங்கும், 7ஆம் பாவம் இயங்காதுன்னு சொன்னோம்னா நம்ம தாங்க முட்டாது. ஏன்னா இந்த ஜாதகத்துடைய கணக்கு பிரகாரம்
ஆறில் உள்ள ஏழாத்தான் இயங்கும். முதல்ல ஒரு பாவகத்தை நம்ம வந்து பகுத்து பார்க்க கத்துக்கல அப்படின்னா சிஸ்டத்தை நம்ம குறை சொல்லிட்டு போவோம். ஆனா சிஸ்டத்தை கையில எடுத்தவங்க அதை வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, 6ஆம் பாவகம் வேலை பார்க்கும் இடத்தை குறிக்கும், 7ஆம் பாவகம் திருமணத்தை குறிக்கும். அப்ப 6, 7 வரும்பொழுது கல்யாணமே ஆகாதுன்னு சொல்லவே கூடாது. இங்க வந்து பாத்தீங்கன்னா வேலை பார்க்கிற இடத்துல திருமணம் நடக்கும், அங்க பெண்ணு இருக்கு, அங்க முடியும். இந்த மாதிரி ஜாதகம் ஒரு 50 to 100 ஜாதகம் என்கிட்ட இருக்கு. அப்ப ஒரு ஜாதகத்தோட கணக்கு பிரகாரம் எடுத்துக்கிட்டோம்னா சில பாவங்களை எடுக்கும் போது நான் ஏற்கனவே முதல் யூடியூப்ல சொன்ன விஷயத்த எடுத்தது மாதிரி 6 ஸ்டெப்பை நீங்க வந்து அழகா எடுங்க. காலச்சக்கரங்கிற மாய கண்ணாடியில 6 விஷயங்களை அடைக்கப்பட்டிருக்கு. 6+1 7 விஷயங்கள் அடைக்கப்பட்டிருக்கு. அதையும் இதுல இருக்கக்கூடிய விஷயங்களையும் எடுத்தீங்க அப்படின்னா மிக அற்புதமா நம்ம வந்து பலாபலன் சொல்லலாம். ஒண்ணு. சரி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்து நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவம் முதல்ல ஈடுபடுதா அல்லது நட்சத்திரம் ஈடுபடுதா அல்லது காலச்சக்கரம் ஈடுபடுதாங்கிற ஒரு குழப்பம் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. இப்ப உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டா பாவம் தாங்க முதல்ல வேலை செய்யும், கடைசியில தாங்க கிரகம் வரும். இப்ப அது எப்படிங்க பாவம் முதல்ல வேலை செய்யும் கடைசியில கிரகம் வரும்னு சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிற குழப்பம் உங்களுக்கு வரலாம். இப்ப உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 7ஆம் பாவத்தை எடுத்துக்கோங்க. இந்த 7ஆம் பாவத்தை எடுக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா திருமணம் சம்பந்தமான விஷயம். இப்ப ஒருத்தவங்க வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா கரெக்டா அங்க 7ஆம் பாவக்காரகம் வேலை செய்யும். பெண் பாக்குறதுல அலைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, 4 பக்கம் போவாங்க வருவாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பெண் வந்து முடிவடைந்து பாத்தீங்கன்னா முடிவடையும் போது பாத்தீங்கன்னா கிரகக்காரகம் வந்துடும். இப்ப உதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எங்க அந்த பிள்ளைய பார்த்து பேசி முடிச்சிட்டீங்களே, அந்த பிள்ளை எப்படிங்க இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதோடைய உருவத்தோற்றம் அதோடைய அழகை வர்ணிக்கிறது பாத்தீங்கன்னா அப்பத்தாங்க கிரகம் வரும். அப்ப பிள்ளை நல்ல அழகான பிள்ளை, பார்க்கறதுக்கு முகலட்சணமா இருக்கு. அந்த சுக்கரனுடைய காரகமும் செவ்வாயுடைய காரகமும் அங்க ராகுடைய காரகமும் அந்த இடத்துல வந்து நின்று ஜொலிக்கும். அப்ப முதலில் வேலை செய்யறது எது அப்படின்னா பாவக்காரகம். அந்த பாவக்காரகம் தான் பாத்தீங்கன்னாக்க நம்மளுடைய செயல்பாட்டை முதல்ல எடுத்து கொண்டு போறதே பாவக்காரகம் தான். அதை முடிவுக்கு கொண்டு வரதான் கிரக காரகம். இப்படி அடிப்படையில இருக்கக்கூடிய சில விஷயங்களை நீங்க அழகா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பாஸ்கரா முறை அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா மிக அற்புதமா இருக்குங்க. அப்ப அதை நம்ம எடுத்து பலன் சொல்லும் பொழுது இன்னும் சொல்ல போனோம்னா பலன் எனக்கு தான் வருதா மத்தவங்களுக்கு எல்லாம் வரலையா கவலையப்படாதீங்க, இது எல்லாத்துக்குமே பலாபலன் வரும். உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா ஊசியை எடுத்து நூலில் கோர்த்து பலன் சொல்வதுதான் பாஸ்கரா முறை. உதாரணம் 6 ஸ்டெப்பு, அந்த 6 ஸ்டெப்பை எப்படி கோர்த்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிற வித்தியை கத்துக்கிட்டோம் அப்படின்னா அழகா பலாபலன்ல சிறப்பா இது பண்ணலாம். நன்றி, வணக்கம்.